ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அந்த திமுகன்றது திருந்தது. அது என்ன பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும். இந்த இது சொல்லுவாங்க பழமொழி, இந்த நாய் நடு வீட்டில் புளிக்க வச்சா எங்கே போய் நிற்கும், அங்கே தான். ஏன்னா எதுக்கு தோற்றனே தெரியாமல் இப்போ வரையும் கதறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விஜய் நான் திருச்சி போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் அதிகமான இந்த கதறலாம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ராசா அவர்கள் கதறாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் கதறாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தடிமைகள் எப்படி சொல்கிறது, இப்போ நானும் திமுகக்காரனால அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்களும் வந்துட்டார். ஸோ இப்படி எல்லாருமே அப்படி கதறாங்க. விஜய் நான் அங்கேயே சொன்ன திருச்சியில், என் வேலை நான் மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்படியே தான் போயிட்டுருக்கு. என்ன நேற்று சின்னவரெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்ரோஷமாக பேசினாராமா. இது கேடுகட்ட ஆட்சி, இந்த ஆட்சியில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, யாருமே அந்த வேட்பாளர்கள் மக்களுக்கு தெரியவே தெரியாது, கவர்ச்சியை பார்த்து மக்கள் வாங்கிட்டாங்க, 14 பேரும் ஜோக்கரு, அப்படி இப்படி எதுவோ வருது வாயில் அவருக்கு. ஸோ அவர் ஏன் தோத்தன்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அந்த அந்த எப்படி சொல்கிறது, வன்மம் போய் இந்த கட்சிக்கிட்ட போய் நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற அந்த வன்மம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நேற்று அப்படியே வெளியே வருது. அது முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா நேற்று அமைச்சரவை கூட்டம் டிவிகேல தமிழ்நாடு அரசில் முதல் முறையாக கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் நேற்று நடந்துருச்சு. அதில் விஜயண்ணா சிஎம் அவர்கள் பங்கேற்று அவர் தலைமையில் தான் நடந்துருச்சு. ஸோ என்னென்ன மக்களுக்கு என்னென்ன தேவை, முதல்ல இந்த கஞ்சா பழக்கத்தில் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், மக்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் கதறாங்க, குளத்தூர்ல தோக்கச்சிட்டிங்களே, அழுகுறாரு, தேம்பி அழுகுறாரு ஒரு சத்யராஜ் அவர்கள். அதுதான் ஒருத்தனை பற்றி பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசணும். என்னென்ன பேச்சு பேசணுங்க தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரையும் கதற விட்டு அழுவிச்சிட்டாரா, இதுதான் தளபதி, அவர் சொன்னதை செய்வார். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் கதறிட்டு தான் இருக்கணும். இன்னும் அடுத்த வருஷம் இல்லை, எந்த வருஷம்னாலும் விஜயண்ணா மட்டும்தான் சிஎம். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட போய் அதை கேட்டிங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க உதயநிதி அவர்களை. அவர் ஆட்சியில் மட்டும் என்ன கீச்சிட்டாங்க அப்படி. இவர் இன்னும் ஒரு மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே இவர் மாதிரி எத்தனை புகார் சொன்னால் நாங்களாம் நம்பிடுவோமா? எங்களுக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி, என் அண்ணனை பற்றி, என் தம்பியை பற்றின்னு சொல்லும் போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதெல்லாம் ஒன்று பேசிகிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு, கோட் ஷூட் போடுங்க ஐயா, உங்களுக்கு போட வேணாம்னு சொல்லியே நான் ஒரு கவர்மெண்ட்டு தப்பு சொல்லலை, நீங்கள் பண்ணுற விஷயமே தான் தப்புன்னு சொல்கிறோம். அப்படியே உத்தமுறை மூலம் 5 வருஷத்துல என்ன கீச்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதா? இவங்க என்ன வேணால் கதறட்டும், அதுதான் உங்களுக்கு தேவை. இவங்க கதறும் போது பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? அப்படியே ட்விட்டரில் ஓப்பன் பண்ணால் அப்படியே கதறாங்க எல்லாருமே. ஒரு பக்கம் இந்த பொம்மை முதல்வர் நடந்தால், இன்னொரு பக்கம் அவர் கதறாரு. கல்யாண மண்டபத்தில் ஒப்பாரி வைக்கிறது, எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே அழுவுறது. இது ஒன்றும் ஜஸ்ட் பிகினிங் தான். 18ஆம் தேதி தான் மைண்ட் பிக்சரே இருக்குது. சட்டசபை நடக்க போகுது, அங்கே வச்சு செய்ன்னு செய்ய போகிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உதயநிதி அவர்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சட்டசபையில் வச்சு வெளுத்துட்டார் அப்படின்னு சத்யராஜா அவர்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அன்றைக்கி கணக்கெடுப்பு. ஓகே, அதனால் டிவிக்கே தமிழ்நாடு சிஎம் அவர்களாம் எதுவுமே பேசலை, நீங்கள் பேசிங்க அப்படின்னு விட்டார். பட் இந்த வாட்டி 18ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்க போகுது. வெள்ளை அறிக்கை மேபி வந்தாலும் வரனாலும் வச்சு சேர்த்து கன்ஃபார்மு. அப்போ உங்கள் சின்ன தலைவர் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, நேற்று அந்த அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சு நேற்று ஆதா அமைச்சர்களுக்கு ஸ்பீச் வேறு இருந்துச்சு. அது ஒரு பயங்கரம். அவர் பேசினாலே ஒரு பயங்கரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நேற்று அது நடந்துச்சு. நீங்கள் விஜயண்ணாவை எவ்வளோ தடுத்தீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு தான் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. நீங்கள் தடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு டெபாசிட் கூட வாங்கியிருக்க முடியாது. அதுவும் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், ஒரு வேளை அவர் போயிருந்தாருன்னா இந்த டெபாசிட் 59, 60 கூட வந்திருக்காது உங்களுக்கு. ஓகே, அதெல்லாம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் வாய் தான் உங்களுக்கு வேணையே, கொஞ்சம் பார்த்து பேசுங்க பாஸ். ஓகே, இன்னமும் நீங்கள் அதே பழைய டப்பாவே உருட்டு நின்றீங்கன்னா வச்சுக்கோ, இப்போ 59க்கு நாளைக்கு 0 ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேயர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த சாய் பல்லவி அவர்கள் இன்சல்ட் பண்ணி இந்த மெழுகத்துக்கு கொடுக்காம, அது ஒரு ப்ரோட்டோக்கால்னு சொல்லி அது ஒரு உருட்டுறது. இவங்க என்னென்ன ப்ரோட்டோக்கால் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதா? சேகர் பாபு போய் கொடை பிடிக்கிறது, சிஎம் வண்டியில் ஃபுட்பால் வச்சுன்னு போகிறது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரோட்டோக்காலில் வராது, பட் இது ப்ரோட்டோக்காலில் வரும். அதுதான் ஆதவர்ஜனம் சொன்னது. அமைச்சர் அவர் சொன்னது என்னன்னா, இந்த
உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் கூட இருக்க முடியாது. சேலஞ்ச் உதயநிதி அவர்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காரு, ஒரு மேயர் கூட நீங்கள் ஜெயிச்சிருங்க பார்த்துருங்கன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும். வரட்டும், இதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது. விஜயண்ணாவோட அந்த செயல்ன்றது மக்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தான் சும்மா பிளாஸ்டாக இருக்க போது. நீங்கள் என்னென்ன கதறீங்களோ, என்னென்ன ஊழல் பண்ணீங்களோ, இந்த ஆர்டிஸ்ட்க்கு திருட்டு, வாண்டடாக செந்தில் பாலாஜி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 24-25 1 மந்த்துக்கிட்ட கூட ஆகல, அதுக்குள்ளேயே ஒரு விஷயம். அந்த எல்லாமே மதுக்கடையிலேருந்து கஞ்சாத்தை எப்படி இருக்கணுன்றது, இந்த என்னது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இந்த பணங்கள் வாங்காமல் இருக்கிறதுக்கு எந்ததோ நிறைய ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி, அப்புறம் வந்து அந்த திருச்செந்தூர் முருகர் கோயில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி, நீங்கள் பேசிகிட்டே இருங்க. 18ஆம் தேதி மெயின் பிக்சர் இருக்குது, அதுதான் மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது லைவ் வரும்போது செம கூஸ் பம்ப்ஸ் ஆக போகுது. எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இதுக்கப்புறம் 5 வருஷம் இல்லை, 31 36 எல்லா வருஷமும் டிவிக்கே தான் இந்த விஜயன் ஆட்சி தான் இருக்கும். வேறு எந்த தலைவர் வந்தாலும் இனி வர வாய்ப்பு கிடையாது. எத்தனை கட்சி புது கட்சி வந்தாலும் சரி, டிவிக்கே தான், டிவிக்கே மட்டும்தான் இருக்க போகுது. நீங்கள் யார் ஓப்பன் பண்ணி வச்சாலும், என்ன நெரேட்டிவ் செட் பண்ணாலும் எல்லாத்துக்கான பதிலடி கன்ஃபார்ம் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.